தமிழகத்தில் ஜனநாயகன் படத்தினுடைய டிக்கெட் முன்பதிவு தொடங்கியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் டிக்கெட் முன்பதிவு தமிழ்நாட்டில் தொடங்கியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தமிழகத்தில் ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டும். ஆனால் பல காரணங்களால் அது ஒத்திவைக்கப்பட்டு வந்தது. தற்பொழுது அந்த படம் ரிலீஸ் ஆவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிய வந்த பிறகு தற்பொழுது தியேட்டருக்கு வரவுள்ள சூழலில் தற்பொழுது முன்பதிவு தொடங்கியிருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தராஜ். மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் படத்துடைய டிக்கெட் முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் தான் நடிகர் விஜய். இவரது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் வருகின்ற 23ஆம் தேதி வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தணிக்கை சான்றிதழ் பிரச்சனை காரணமாக 6 மாத காலம் பல வெளியாகாமல் இருந்தது. பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கும் பிரச்சனைக்கு பிறகு இந்த திரைப்படத்தை தணிக்கை வாரியம் சென்று வழங்கியிருந்தது. இதனால் இந்த திரைப்படத்தை குழந்தைகளோடு சென்று பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தில் மஹ்மூதா பைஜு, பூஜனா ஹெக்டே, சத்யா துலுக்கு நடித்திருக்கிறார்கள். விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் களத்தை மிக திரைகள் சென்று கோலாகலமாக கொண்டாடி பார்ப்பதற்காக விஜய் ரசிகர்கள் பெரிதும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்ததால், ஆனால் தணிக்கை பிரச்சனை காரணமாக ஜனநாயக திரைப்படமானது கடந்த பொங்கலுக்கு வெளியிட முடியாத சூழல் ஏற்பட்டதால் விஜய் ரசிகர்கள் மிகவும் அதிர்ச்சியுடனும் வேதனையுடனும் வருத்தத்துடன் காணப்பட்டனர். இந்த நிலையில் தான் தற்பொழுது பல்வேறு தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்பட்டு சான்றிதழ் கொடுக்கப்பட்டு விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வருகின்ற 23ஆம் தேதி வெளியாகும் என்று இந்த திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவி நிறுவனம் தனது சமூக வலைதளப்பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கான டிக்கெட் புக்கிங் என்பது கடந்த வாரமே தொடங்கி விறுவிறுப்பாக டிக்கெட் புக்கிங் நடைபெற்று வந்த நிலையில் தமிழகத்தில் டிக்கெட் புக்கிங் எப்போது தொடங்கும் என்று ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆவலும் எழுந்திருந்தது. இதற்கு காரணம் விஜயின் கடைசி படம் என்பதாலும் தற்பொழுது விஜய் தமிழகத்தில் முதல்வர் ஆகிவிட்டதாலும் இனி தொடர்ந்து படங்களில் நடிக்க மாட்டார் என்ற காரணத்தாலும் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை எப்படியாவது நேரடியாக திரையரங்கில் சென்று கொண்டாட வேண்டும் என்று ரசிகர்களும் பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் காணப்பட்டு வருகின்றனர். இதுக்கு முன்னதாக ஜனநாயகன் திரைப்படம் சட்டவிரோதமாக திருட்டுத்தனமாக சமூக வலைதளத்தில் வெளியாகினாலும் இணையத்தில் வெளியாகி இருந்தாலும் அதனை கூட பார்க்காமல் நாங்கள் விஜயின் கடைசி படத்தை, தளபதியின் கடைசி திரைப்படத்தின் ஜனநாயகத்தை திரையில் சென்றுதான் நாங்கள் கண்டிப்பாக நிச்சயம் பார்த்தோம் என்று பல்வேறு தரப்பு ரசிகர்களும் பொதுமக்களும் காத்துக்கொண்ட நிலையில் இதற்கான டிக்கெட் புக்கிங் எப்போது தொடங்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆவலும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படத்தின் டிக்கெட் புக்கிங்கானது தொடங்கிவிட்டதாக தயாரிப்பு நிறுவனம் தனது சமூக ஊடக பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. டிக்கெட் புக்கிங் தொடங்கிய ஒரு சில மணி நேரத்திலேயே படத்திற்கான அனைத்து காட்சிகளும் டிக்கெட் விற்பனையை வேகமாக நடைபெற்று வருகிறது. விஜயின் கடைசி படம் என்பதாலும் இனி தொடர்ந்து ஒரு படங்கள் திரையரங்கில் வெளியாகாது என்பதாலும் இந்த கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தை எப்படியாவது திரையரங்கில் சென்று ரசிகர்களை கொண்டாட வேண்டும் என்று ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆவலும் ஒரு விருப்பமும் நிறைவு வருகிறது. இந்த நிலையில் தான் ஜனநாயகன் திரைப்படத்தின் டிக்கெட் புக்கிங், அதாவது தமிழகத்தில் உள்ள டிக்கெட் புக்கிங் ஆனது தற்போது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தராஜ்.